பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்தில் ஒரு ஆச்சரியமான தகவலை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பூமியில் 235 ஆண்டுகள் ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, விண்ணப்பம் இல்லை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு ஆச்சரியமான தகவலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் இதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் உங்கள் கூட நாங்கள் தொடர்ந்து அதை உங்களுக்கு அனுப்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி வைத்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம இந்த நாட்களில் நாம் இந்த காரியங்களை குறித்து தியானிப்போம். பூமியில் 235 ஆண்டுகள் தேவனை ஆராதிக்கக்கூடிய நபர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இதற்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வேதாகமம் அதற்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலைகளை கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் படிப்படியாக இருந்து கொண்டு தான் வந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துக்குள்ள நடந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பல நெருக்கடியான சூழ்நிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எகிப்திலிருந்து மோசே மூலமாக ஆண்டவர் கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்களை அந்த நாட்களில் வழிநடத்துகிறார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பலர் தேவனை ஆராதிப்பதிலிருந்து விலகுகிறார்கள். மோசே மேலேயும் ஆரோன் மேலேயும் கல்லெறிஞ்சு கொள்ளலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எத்தனையோ சூழ்நிலைகளில் அந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்கவும் தொடங்கினார்கள். ஒரு கட்டத்தில் வரும்போது பார்த்தோன்னு சொன்னால், யோசுவா தலைமுறையில் வரும்பொழுது யோசுவாவுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஜனங்கள் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்பார்களா என்று சொல்லி நம்பிக்கை இல்லை. அந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி. அதற்கு பிறகு நீங்கள் எலியா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எலியா தான் மட்டும்தான் இருக்கிறதா நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவே பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி படிப்படியாக நீங்கள் பார்த்தோன்னு சொன்னால், ஏதாவது ஒரு ஜெனரேஷனில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய மக்கள் இருந்து கொண்டே வருவார்கள். மிகப்பெரிய சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூத்தர் அவருடைய காலகட்டங்களில் கூட சபைகளுக்கு நெருக்கடி வந்த போதிலும், கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கடி வந்த போதிலும் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்தார்கள். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கணும்னு சொன்னால், கொரோனா காலகட்டங்களில் சபையே மூடின ஒரு சூழல் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் நாம் இருந்தோம். நாம் சபையில் ஓப்பனாக நம்ம ஆராதிக்க முடியலனாலும் நாம் வீடுகளிலே தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க நம்மளால் நாம் ஜெபிப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு வழிவாசலை திறந்திருந்தார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் 235 ஆண்டுகள் தேவனிடத்துல ஜெபிக்காத ஒரு மக்கள் கூட்டம் இருந்திருப்பாங்கன்னா, அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டு நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆதியாகமம் காலகட்டத்தில் அதாவது பூமி தோன்றின நாட்களில் தேவனை வணங்க வேண்டியவர்கள், தேவன் மேல பக்தி உள்ள வேண்டிய நபர்கள், தேவனை ஆராதிக்கக்கூடிய நபர்கள் ஆதாமும் ஏவாளும். அப்ப இவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை இவர்கள் ஆராதிக்க வேண்டிய முக்கியத்துவத்துல இருந்த இவர்கள் தேவனை விட்டு விலக ஆரம்பிச்சதுனால தேவனுக்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்பு முழுக்க முழுக்க அது கட்டாய் இருந்துச்சு. அப்போ ஆண்டவருக்கும் இவங்களுக்கும் எந்த ரீதியிலையும் தொடர்பு இல்லை. ஏனென்று சொன்னால், இவர்கள் தவறு செஞ்சதுனால அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அப்போ இவர்கள் குழந்தை பிறக்கிறது. காயின், ஆபேல் என்கிற 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அவர்களும் தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்திலே இல்லை. அந்த ஆபேல் என்கிற நபர் தேவனை ஆராதிக்கக்கூடியவனாக அவன் உருவானான். ஆனாலும் காயின் அவனை கொலை செய்து விட்டான். அங்கேயும் தேவனை ஆராதிக்கக்கூடிய நபர்கள் இல்லை. ஆதாம் மற்றும் ஏவாள் மூலமாகவும் தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்துல அவர்கள் இல்லை. கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க கடந்து கொண்டே போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவனை ஆராதிக்கணும் அல்லது அவரிடத்துல விண்ணப்பங்களை செலுத்தணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் அவர்களுக்குள்ள சுத்தமா இல்லை. ஏனென்று சொன்னால், வேதம் அதுக்கு நமக்கு ஆதாரங்களை கொடுக்கிறது, சாட்சியாக இருக்கிறது. ஆராதிக்க வேண்டிய நபர்கள் தேவனை விட்டு பின்வாங்க ஆரம்பித்தார்கள். தேவனுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லாதது போல இவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டது. ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கூட ஆண்டவர் கேட்கிறார். அவன் காட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழல்கள்லாம் வந்த
சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலைகளில் கிட்டத்தட்ட 130வது வயது, கிட்டத்தட்ட ஆதாமுக்கு 130வது வயது வரும்பொழுது இப்போ மீண்டும் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு குழந்தை, அந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. சேத் என்ற ஒரு பையன் பிறக்கிறான். அப்போ இந்த சேத் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தாலும் இவன் ஜெனரேஷன்லையும் சேத்து மூலமாகவும் தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்துல வர முடியல. அப்ப இந்த 130 வருடத்திற்குள்ளாகவே கிட்டத்தட்ட பெரிய ஒரு சாம்ராஜ்யமே எழும்பிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காயினுக்கு பிறந்த காயினுடைய சந்ததி ரொம்ப அதிகமா பரவ ஆரம்பிச்சாங்க. காயினுடைய சந்ததி மிக அதிக அளவில் உருவாக ஆரம்பித்தார்கள். அந்த சந்ததியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபார்மிங் பிஸ்னஸ், ரொம்ப பெரிய ஆடு வளர்ப்பு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இசை, இந்த தூபால் என்கிற ஒருவன் இசை வாத்தியங்களை வாசிப்பதில் மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளாக இருக்கிறான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே ஜெனரேஷனில் இரும்பு தொழிற்சாலை, இரும்பு, பித்தளை, இது போன்ற தொழிற்சாலைகளை உருவாக்கக்கூடிய மனிதர்கள், அந்த பிஸ்னஸை உருவாக்கக்கூடிய எல்லா அறிவும் அந்த நாட்களில் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ அந்த நாட்களில் கிட்டத்தட்ட பல வருட வரலாற்றை ஆண்டவர் 10-15 பக்கத்திலேயே முடிச்சிட்டார். அதை நம்ம தியானிக்கணும்னு நினச்சி நிறைய நம்ம தியானிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் இதில் அடங்கி இருக்கிறது. பாருங்க, ஒரு டெவலப்பான ஒரு நாட்கள், நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்கள், எல்லா ரீதியிலும் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்துக்குரிய நாட்களாகத்தான் இருந்தது. என்னதான் அவர்கள் இசை வாத்தியங்களை அவர்கள் உருவாக்கி அதை வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் காயின் சந்ததி மூலமாய் தேவனை ஆராதிக்க வேண்டிய நபர்கள் ஒருவருமே கிடையாது. அப்போ ஆண்டவர் சரியான நேரங்களிலே அதை என்னை நோக்கி கூப்பிடுகிற மக்கள் உருவாக்கப்படுவார்கள், வருவார்கள் என்ற அந்த எண்ணத்தில் இருக்கும்போது யாருமே கிடையாது. இப்போ ஆதாமுக்கு 130 வயதான போது சேத்து பிறந்தான் என்று சொன்னேன். இப்போ சேத்துக்கு 105 வருடம் வரும்பொழுது ஏனோஸ் என்கிற ஒரு மகன் பிறக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிச்சு பாருங்களேன். சேத்துக்கு ஒரு மகன் பிறக்கும் பொழுதுதான் சேத்துக்கு தேவனை ஆராதிக்க வேண்டுங்கிற எண்ணம் உருவாக்கப்பட்டிருந்தது, அந்த மனநிலை வந்தது. அதற்கு பிறகுதான், அந்த ஏனோஸ் பிறந்ததுக்கு பிறகுதான் ஜனங்கள் தேவனை நோக்கி செபிக்க ஆரம்பித்தார்கள், தேவனை அழைக்க ஆரம்பித்தார்கள். இவ்வளவு ஆச்சரியமான ஒரு சம்பவம் பாருங்களேன். அப்போ உலகத்தின் ஆரம்ப நாட்கள்ல இந்த சம்பவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இனி ஒரு காலங்கள் வருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா வரும். அது எப்போ வரும்னு சொன்னா இந்த உலகத்தின் இறுதி சமயத்தில் வரும். இந்த சபை, கர்த்தருடைய சபை ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு ஒரு 3.5 ஆண்டுகள் சமாதானமான உலகமாக இருக்கும். பிறகு 3 ஆண்டுகள் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு காலமா இருக்கும். அதை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியாது. தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களை தேடி தேடி கொலை செய்கிற ஒரு காலகட்டங்கள் தான் அந்த காலகட்டங்கள். வேதம் இருக்காது, இயேசு என்கிற வார்த்தையை சொல்ல முடியாது, அறியப்படாத ஒரு தேவன் இந்த உலகத்துக்குள்ள இருப்பாங்க. எழுதப்படாத ஒரு வேதம், புது வகையான ஒரு வேதத்தை முழுக்க முழுக்க பைபிளுக்கு மாறாக, ஒவ்வொரு வார்த்தைக்கும் மாறான ஒரு வேத வாக்கியங்களை அந்த நாட்களில் வேத புத்தகமாக வைத்திருப்பார்கள். அன்றைக்கு ஒருவரை காட்டி கொடுப்பார்கள். யாராகிலும் ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு மரணத்தன்மை தவிர வேறு எந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்படாது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா அந்த உலகத்திற்கு வர இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நான் கற்றுக்கொண்டதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நமக்கு உயிர் உள்ள வரையிலும், ஜீவன் உள்ள வரையிலும் குடும்பமாய் சேர்ந்து இன்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிற அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருப்பது மிக மிக ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இந்த நாட்கள்ல எந்த அளவுக்கு தெய்வ சமூகத்துல நாம் காத்திருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். பாருங்க, 235 ஆண்டுகள். அது ஏன் 235ன்னு நான் சொன்னேன்னு சொன்னா, ஆதாமுக்கு 130 வயது வரும்போது சேத்து பிறக்கிறான். சேத்துக்கு 105 வயது வரும்போது ஏனோஸ் பிறக்கிறான். ஏனோஸ் பிறக்கும் பொழுதுதான் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணமே மக்களிடத்தில் வருகிறது. அப்போ கிட்டத்தட்ட அந்த தேவனை ஆராதிக்க வேண்டிய நபர்கள் இல்லாத உலகத்துல, அந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு கொடுமை நிறைந்தவர்களா இருப்பான்னு பாருங்க. அவ்வளவு கொடுமை நிறைந்தவர்கள். அவ்வளவு ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் இந்த மனுஷனை உருவாக்கினதற்கு விசனப்படுகிறேன், வருத்தப்படுறேன்றார். இந்த அளவுக்கு அவருடைய கோபம் இந்த உலகத்தை அழிக்கிற இந்த நாட்களை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு இரக்க மனப்பான்மையின்றி அத்தனை மக்களையும் அவர் அழிக்க நினைக்கிறார். ஏனென்று சொன்னால் அவ்வளோ பாவம் அந்த நாட்களில் பெருகியிருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பை தந்திருக்கிறார். தேவனை கூப்பிடுகிற அழைக்கிற, நாம் கூப்பிடுகிற வேளையில அவர் நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஒரு சமீபமான ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வ சமூகத்தில் நாட வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தெய்வ சமூகத்திலே நீங்கள் தரித்திருங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை ஜெயமாக்குவார். இன்றைக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் கத்தி ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், ஆண்டவருடைய விண்ணப்பங்களை அனுப்பலாம், எல்லாத்துக்கும் நமக்கு அனுமதி இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டங்கள் வரும், எந்த அனுமதியுமே இல்லை, வேதம் இருக்காது, வசனம் இருக்காது, இயேசுங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். அந்த காலகட்டங்களில் சீக்கிரமாக வரப்போகிறது. நிச்சயமா ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். இதுபோல் தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் பதிவிட ஆசைப்படுவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.